யூனிவர்சிட்டி கட்டினாங்க. அதன் மூலமாக ஏழை ஜனங்கள்லாம் படிக்கட்டும், ஏழை பிள்ளைகள் படிக்கட்டும், ஊழியத்தை நீ செய்ய சொல்லி அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு பெரிய பில்டிங் கட்டுறார். பில்டிங் கட்டிட்டு வரும் பொழுது அந்த பில்டிங் இன்கம்ப்ளீட்டா நின்றுது. காசு இல்ல, எழுப்பிச்சு பாதி முக்கால்வாசி எழுப்பிச்சு கட்ட முடியல, நின்றுச்சு. தடை ஆயிட்ட உடனே ஒரு நாள் கார்ல போகும் பொழுது அந்த பில்டிங்கை பார்த்துட்டு அப்படியே நின்றாரா. கண் கலங்கி ஆண்டவரிடம் சொன்ன, ஆண்டவரே இதை நான் கட்டணும்னு நினைச்சினேன். இதை கட்டுறதுக்கு எனக்கு இப்போ 10 கோடி வேணும். ஆனா 10 கோடி என்னிடம் இல்லையே. நான் என்ன ஆண்டவர் செய்யுது, இதை எப்படி நான் கட்டி முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அழுது கொண்டே இருந்தாரா. காக்க உட்காந்துட்டேன். அந்த நேரத்துல இது போல இன்கம்ப்ளீட்டா இருக்கு அந்த கட்டடம். இந்த கட்டடத்துக்கு மேல அவர் இன்னும் 150 அடி ஹைட்டுக்கு கட்டணமா. ஆண்டவர் பின்னாடி இந்த கட்டடத்துக்கு பின்னாடி 150 அடிக்கு நிக்கிறாரா. கரங்களை கட்டு, அல்லேலூயா. அப்படியே நிக்கிறாரா. நின்னுட்டு அந்த ஊழியக்காரனை பெயரை சொல்லி கூப்பிட்டாரா. நீ கட்ட முடியவில்லை என்று யோசிக்கிறாய். உனக்கு ப்ராஜெக்டை கொடுத்தவன் நானு. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. நாளைக்கு உண்மையில் நடந்த சம்பவம். நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ள உனக்கு 10 கோடி கிடைக்கணும். கரங்களை தட்டு, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கேட்டீங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. 10 கோடி 6 மணிக்குள்ள கிடைக்கணும். நீ போய் நாளைக்கு மெசேஜ் கொடு. நான் சொன்னேனே மெசேஜ் கொடு. நான் செய்வேன் அதை. மறுநாள் இவர் என்ன செஞ்சாரா, சர்ச்சில் மெசேஜ் கொடுக்குறாரு.